அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் இயற்றிய இங்கித மாலையில 82வது பாடலுக்கு விளக்கத்தை பார்ப்போம். இங்கித மாலை தலைவன் தலைவி பேசிக்கொள்வது போல உரையாடுவது போல இயற்றப்பட்டது. அவ்வாறு தலைவி பல கேள்விகளை கேட்டு மனத்தோழிக்கு தெளிவு உண்டாகும்படி தலைவரோட பதில்கள் எல்லாம் கிடைக்க செய்யும்படி இது இயற்றப்பட்டுள்ளது. இது நமக்கு தெளிவு செய்வதற்காக ராமலிங்க சுவாமிகள் தயவாலே இயற்றியது. அதற்கு அனக வாழ்விலே மரணமில்லா பெருவாழ்விலே திருவருள் பிரகாசத்தை பெற்றுக்கொண்ட அனக தெய்வம் தயாநிதி சுவாமி சரவணானந்தர் இயற்றிய உரை விளக்கத்தையும் பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாடல், இங்கித மாலையில் இருக்கிற ஒவ்வொரு பாடல் எல்லாமே மனத்தோழிக்கு தெளிவு உண்டாகுவதற்காக செய்யப்பட்டதுதான். இது ரியல் வேர்ல்டுல இந்த மாதிரி தலைவன் தலைவியும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, அதை ராமலிங்க சுவாமிகள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இல்லாம தலைவன் தலைவி சந்திப்பது போல், பேசிக்கொள்வது போல், உரையாடுவது போல் அமைந்து அதில் கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் பெறப்பட்டு அந்த பதில்கள் மனத்தோழிக்கு தெளிவு உண்டாக்கும் நோக்கத்தை பொருட்டு அருளின் செயல்பாடுகளை உண்மையாக தெளிவும் பொருட்டு தான் இந்த இங்கித மாலை இயற்றப்பட்டிருக்கு. மற்றபடி இது இப்படியா நடந்துச்சுன்னு நம்ம கற்பனைக்குள்ள ரொம்பவும் போக வேண்டியதில்லை. தெளிவை தான் நம்ம நோக்க வேண்டும். இங்கித மாலையில ஒவ்வொரு பாடலையும் விளக்கத்தை பார்ப்போம். பாடலை ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்துருவோம். ஒசிய விடுக்கும் இடையாரை ஒற்றியிருந்தே மயக்குகின்ற வசியர் மிக நீர் என்றேன். இம்மகன் கான் என்றார், வளர்க்காம பசிய தொடையுற்றேன் என்றேன். பட்டம் அவிழ்த்து காட்டுதியல் இசைய காண்பேன் என்கின்றார், இதுதான் செய்தி என்னேடி. பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஒசிய விடுக்கும் இடையாரை ஒற்றி இருந்தே மயக்குகின்ற வசியர் மிக நீர் என்றேன். எம் மகன் கான் என்றார், வளர்க்காம பசிய தொடையுற்றேன் என்றேன். பட்டம் அவிழ்த்து காட்டுவியே இசைய காண்பேம் என்கின்றார், இதுதான் செய்தி என்னேடி. விளக்கத்தை பார்ப்போம். ஒசிய விடுக்கும் இடையார் யார்? அதாவது ஒடிந்து விடும்படி மிக குறுகலாக சிரித்து விளங்கும் இடையுடையவர்கள் யார் என்றால் மாதர்களாம். உண்மையில் பக்குவ ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் இடையில் ஏதோ தடை செய்கின்ற ஒன்று இருப்பதாக சற்று மயக்க உணர்வு தோன்றுகின்றதே அல்லாது வேறு எதுவும் இல்லை என்பது உண்மையாம். அறியாமையே இடையினின்று மறைத்து கொண்டிருப்பதாக உணரப்படுகின்றது. அந்த அறியாமை ஒழிந்தால் எங்கும் நிறை கடவுட்காட்சி உண்டாம். அந்த கடவுட்காட்சியின் மேல் அந்நிலை நின்று தயவு வாழ்வு வாழ்ந்தால் கழியா கடவுள் என்பதில் தழைத்திடலாம். ஒசிய விடுக்கும் இடையார் அப்படின்னா ரொம்ப சிறுமையாக இருக்கிறது இடைய. அந்த இடை என்பது அறியாமை தான். பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு அந்த அறியாமை ஆகிய அந்த இடை ரொம்பவும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடையில இருக்கின்ற அந்த திரை மிகவும் மிகவும் அந்த சற்று மிகவும் மயக்க உணர்வு தான் இருக்கு. அதனாலதான் பக்குவ ஆன்மாக்களை எல்லாம் ஒசிய விடுக்கும் இடையாறு இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த அறியாமை ஒழிஞ்சிச்சுன்னா எங்கும் நிறை கடவுட்காட்சி உண்டு. அந்த கடவுட்காட்சியை பெறுவதில் மட்டுமல்ல, அந்த நிலை நின்று மேல் தயவு வாழ்வு வாழ்ந்தால் கழியா என்பதில் தழைத்திடலாம் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. மேற்படி இடைநிலையில்தான் பலரும் மெல்லிடை, நுண்ணிடை, மின்னிடை, நூலிடை, துடியிடை, மாயா இடை என்றெல்லாம் கூறுவர். இப்படிப்பட்ட ஆன்மாக்களை எல்லாம் ஒற்றி இருந்து கொண்டு அவரவர்களின் ஆன்மாவில் இருந்து கொண்டே அவர்களின் அறிவு உணர்விலே சற்றும் தீண்டாமல் ஒற்றி விலகி இருந்து கொண்டுதான் மயக்குகின்றார். தன் வசம் ஆகும்படி வசியம் செய்கின்றாராம். விலகி இருந்து கொண்டு மயக்குகின்றார், தன் வசமாகும்படி வசியம் செய்கின்றாராம்.
ஆகையால் தான் இந்த ஒற்று பிச்சாடனரை மிக வசியர் நீ என்கின்றாள் தலைவி. அது நான் அல்ல எம் மகன் என்று அறிவா என்று பதில் சொல்லுகின்றார். ஸோ இடை என்பது வந்துட்டு நாமும் கடவுளுக்கும் அயலா இருக்கின்றோம் என்று நினைக்கின்ற அறியாமை. ஆனால் அது மிகவும் அதிதீவிர பக்குவத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு சற்று மயக்க உணர்வு தோன்றுகிறது அவர்களுக்கு. நமக்கு அப்படி ஒன்று கடவுளின் மீதும் பரம்பொருளின் மீதும் பற்று இல்லாம நாம இருக்கோம். ஆனா அதிதீவிர பக்குவ ஆன்மாவுக்கு அந்த அறியாமை அப்படிங்கிறது வந்துட்டு மிகவும் சிறுத்தது, மிகவும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு லேசான மயக்க உணர்வு தான். அதுவும் ஆண்டவர் வந்துட்டு விலக்கி நல்வாழ்வு அருள போவாங்க. அதனாலதான் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை வந்துட்டு ஒசி விடுக்கும் இடையாருன்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடையார்கள் எல்லாருமே அவங்களோட அறிவு உணர்வுல கொஞ்சம் கூட தீண்டாம அவங்களுடைய ஆன்மாக்கள்ல இருந்து அந்த ஆன்மாவாவே இருந்து கொண்டு ஆனா அந்த அறிவை தீண்டாம தன் வசம் ஆகும்படி மயக்கிறாராம். ஸோ ஒவ்வொரு பக்குவப்பட்ட ஆன்மாவும் வந்துட்டு இந்த உலகத்துல எவ்வளோ பொருட்கள்லாம் இருந்தாலும் கூட, எவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட அதன் மீதெல்லாம் பற்று வைக்காமல் பரம்பொருளாகிய தலைவர் மீது பற்று கொள்ளும்படி செய்ய வைக்கின்றார் ஆண்டவர், செய்ய வைக்கின்றார் பக்குவப்பட்ட தலைவிகளை, ஆன்மாக்கள். ஸோ இதுல வந்துட்டு மயக்குகின்றார். அதனால தான் சொல்றாங்க, மிக வசியர் நீர் ஒசியை விடுக்கும் இடையாரெல்லாம் யாரெல்லாம் அறியாமை என்கின்ற திரையினை வந்துட்டு சத்திசாரத்தாலையும் பரோபகாரத்தாலையும் குறுக்கி தான் அயலா இல்லை என்ற அறிவை நோக்கி அயலறியாத அறிவும் வாழ்வும் கொண்டு விளங்குவதற்கு செயல்படுகின்றார்களோ பக்குவப்பட்டு, அவர்கள்தான் ஒசி எடுக்கும் இடையாரை. அவங்கள எல்லாத்தையுமே அந்த ஒற்று என்பது திருவொற்று என்பது ஆன்மாதான். அந்தந்த ஆன்மாவிலே ஒன்றாகிய ஆண்டவரே, ஒன்றாகிய பரம்பொருளே, எங்குமாய் நிறைந்த அந்த பரம்பொருள், அந்த தகராகாச பெருவெளின்னு சொல்லி தயாநிதி சுவாமி சரவணானந்தர் சொல்லுவாங்க. அதுவேதான் எகர ஆன்மாவாக, திருவொற்றி ஆன்மாவாக தோற்றியுள்ளது. அனுபவ வாழ்வின் பொருட்டு அகமும் புறமும் சக்திகள் செயல்பட்டு பக்குவம் ஏற்பட்டு அனுபவ வாழ்வு விளைவு கொள்வதாய் நியதி செய்யப்பட்டுள்ளது. இப்படி ஒசியெடுக்கும் இடையாரெல்லாம் ஒற்று இருந்தே மயக்குகின்றார். அந்த ஆன்மாவிலே இருந்து அவரவராய் இருந்து, ஆனால் அவங்களுடைய அறிவு உணர்வுல தீண்டாம அந்த ஆன்மாக்கள் எல்லாம் மயக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசியர் மிக நீர் என்றேன். அதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்கிறது, எம் மகன் கான் என்றார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. அது நானல்ல எம் மகன் என்று அறிவாய் என்று பதில் சொல்லுகின்றார். குமார சிவம் ஆகிய முருகனே வசியனாம். வைசிய குலத் தோன்றல் செட்டி மகன் என்பர். இளவழகனே அன்றி கிழச்சிவனா மிக வசியர். சிவஜோதி பழமையாக இருந்தவர். இளவழகனே அன்றி கிழவனாகிய சிவனா மிக வசியர். குமாரசிவம் ஆகிய முருகனே வசியனாம். சிவஜோதி பழமையாக இருந்து வருவது, எங்கும் நிறைந்து யாவையும் செய்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த சிவஜோதின்றது எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்த சிவஜோதியாகவும், ஆத்மாவாக எகர ஆன்மாவாக எங்குமாய் நிறைந்தது வந்துட்டு தகராகாச பெருவெளியாக சிவஜோதியாக இங்கே கூறப்பட்டு, எகர ஆன்மாவாக ஆத்ம ஜோதியாக குமாரசிவம் விளங்குவதாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எவ்வளவோ காலத்திற்கு பின் இந்நில உலகிலே மக்களினம் தோன்றி அறிவு வளர்ச்சி பெற்று கடவுள் ஆன்ம ஞானம் உண்டான போதுதான் அகமுடைய பரம்பொருளை இளம் சிவனாக கண்டு கொள்ளப்பட்டதாம். அதாவது இந்த பரம்பொருள் வந்துட்டு எங்குமாய் எதுவுமாய் எவருமாய் நிறைந்திருந்து அதை வந்துட்டு சிவஜோதியினுடைய செயலாகவும், ஆத்ம ஜோதியாக இன்று மக்களுக்கு பக்குவ ஞானம் உண்டான போது பாக்குறாங்க அக ஒளிய. அதனாலதான் வந்துட்டு சொல்றாங்க, இல்லப்பா அது நான் என்னோட செயலில் ஆத்ம ஜோதியில இருந்துகிட்டு நயக்கிறது வந்துட்டு குமார ஜோதி அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை நமக்கு கிடைக்குது. ஆனா எங்குமா இருந்து எகர ஆன்மாவையும் தோற்றியுள்ளது அந்த ஒரு பொருள் தான், அந்த பரம்பொருள் தான்.
ஆனால் இந்த இடத்துல இரண்டாக பிரித்து எங்குமாய் நிறைந்தது வந்துட்டு சிவஜோதி தந்தை ஜோதியாகவும், என் மகன் குமாரசிவமாகிய ஆத்ம ஜோதி அக ஒளிதான். இப்ப அக ஒளிதான் ஆத்மாவை இருந்து அறிவுணர்வுல தீண்டாம ஒற்றிலிருந்தே மயக்குது அப்படின்னு சொல்லி பரம்பொருள் தலைவர் ரிப்ளை பண்றாருன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அக ஒளியை, இந்த குமார சிவத்தை மிக நாடி சென்று அதன் வசப்பட்டவர்கள் இதுவரை எத்தனை பேர், அதன்பால் வசப்பட செய்த கற்பனை சோத்திரங்கள் எத்தனை. அதாவது இப்போ அந்த ஆத்ம ஜோதியை ஒவ்வொருவரும் அடையணும், அதன் பால் வசப்படணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளவு சாத்திரங்கள், அவ்வளவு தோத்திரங்கள்லாம் நமக்கு தந்திருக்காங்க முன்னோர்கள். திருவருளாலே கற்பனை கடந்த உண்மை பொருளை கண்டு அடைய இவ்விங்கிதம் உதவுகின்றது. தலைவி வளர்க்காம பசிய தொடையுற்றேன் என்கின்றார். கடவுள் நிலையை அடைய வேண்டும் என்ற தீவிர ஆசைதான் தலைவியின் காமம். அது பசிய தொடையாக கொண்டுள்ளாலாம். அதாவது அந்த ஆசை கடவுள் பித்து வாடாத பசுந்தன்மை கெடாத ஒரு மாலையாக அணிந்து கொண்டுள்ளாள் என்பது குறிப்பு. ஸோ தலைவி வந்துட்டு ஆத்ம ஜோதியிலிருந்து என்றென்றும் வாழ வேண்டும், கடவுளோடு பிரிவராது என்கின்ற ஒரு ஆசை தான் இந்த இடத்துல வந்துட்டு தீவிர ஆசையை தான் இந்த இடத்துல வந்துட்டு தலைவியோட காமமா வந்துட்டு உவமித்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை தலைவருக்கு சொல்லுகின்றால், உன் ஆசை அப்படிப்பட்டது ஆனால் உனது உள்ளத்தை திறந்து காட்டுவாயினால் ஒத்துக்கொள்ள முடியும். உன் ஆசை அப்படிப்பட்டதா அப்படின்னா உன் உள்ளத்தை திறந்து காட்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம சொல்றோம், கடவுளே எனக்கு நீதான் முக்கியம், உன்னை அடையறதுதான் என்னோட லட்சியம், உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பேரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது திருப்பி தலைவர் சொல்றாரு, அப்படின்னா உன்னுடைய உள்ளத்தை திறந்து காட்டு. அதாவது உள்ளத்தை திறந்து பட்ட மவிழ்த்து காட்டு என்பது என்னன்னா, உடற்பற்றும் வேறு எந்த பற்றும் இல்லாம அகப்பொருள் பற்றே பற்றி நின்றால் உண்மை வெளியாகும், கடவுள் அனுபவம் கைகூடும் என்பதாம். பட்டம் அவிழ்த்து காட்டு என்று ஆன்மாவாம் தலைவியை கேட்டால் என்ன அர்த்தம்? கண்மம் மாயை எனும் மலப்பற்று முற்றுமற்று, கண்மம் என்பது வந்துட்டு இயற்கையிலே கண்மம் என்பது செயற்கை மலம். இதை பாருங்க, இயற்கையில் செயற்கையாக இரு மலங்களை அறவிடுத்து இயற்கையே மேனியா சுத்த ஆன்மனமாய் இருப்பதைத்தான் அப்படி பட்டம் வகுத்து காட்டினேன்னு சொல்லக்கூடாது. அதாவது கண்மமும் மாயையும் அற்று ஆணவ மல மாத்திரமாய் தான் ஆன்மாவாய் உள்ளபடி அறிந்து அந்நிலை நின்று நீ வேண்டு அப்படின்னு சொல்றாங்க. நாம வந்துட்டு இந்த உலக ஆசைகளோடய இருந்துகிட்டு இந்த தேகம் தான் நான் இப்பதான் பிறந்தேன், நான் வந்துட்டு இந்த ஊருக்காரன், இந்த இயர்ல நான் பிறந்தேன், இவர்களுக்கு நான் மகளா பிறந்தேன், நான் இந்தந்த இடத்துல படிச்சேன், இந்தந்த அனுபவங்கள் உண்டு, இந்தந்த தொழில் எனக்கு இருக்கு, இவர்கள் என்னுடைய வாழ்க்கை துணை, இவர்கள் நான் பெற்ற மக்கள், இது நான் சேர்த்த சொத்து, இது என்னுடைய பாவம், இது என்னோட புண்ணியம், இதெல்லாம் இப்படிலாம் நம்ம சொல்லும் போது, இப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம வாழும்போது, அப்ப அங்க பட்டம் அவிழ்த்து காட்டு, உன் ஆசை அப்படிப்பட்டதுன்னு காட்டு சொல்லும்போது அது பொய்யாதான் ஆகுது. நான் என்பது இந்த உடலும் அல்ல, இந்த குறிப்பிட்ட இந்த உயிர், இந்த சில கால அனுபவம் அல்ல, நான் என்பது பரம்பொருள் வசமா தான் இருக்கேன் அப்படிங்கிறத உண்மையாலுமே அந்த மேநிலை நின்று ஆத்ம ஜோதி வண்ணமா நிக்கணும். சோ அதுதான் இந்த இயற்கையில் செயற்கை. இந்த இயற்கை மலம் என்பது ஆணவம். ஸோ இயற்கை மலம் வந்துட்டு இயற்கையாகவே இருக்கின்ற மலம் வந்து ஆணவ மலம். அது ஏன் இயற்கையான மலம்னு சொல்றீங்க? எனக்கு அது மலம்னு சொல்றீங்க, ஆனால் இயற்கைன்னு சொல்றீங்களேன்னா, ஒன்றாக்கிய ஆண்டவரே தான் தன் முழு உண்மையை வெளிப்படுத்தி கொண்டு சச்சிதானந்தமாய் விளங்குவதற்கு பொருட்டு ஆன்ம வண்ணமாய் தோற்றியுள்ளார். அதனால அது இயற்கையான ஒரு மலம் தான். அதனாலதான் அது இரண்டரை மலமும் கூட, இரண்டரை கடிகைன்னு கூட நம்ம நேரத்துல பார்த்துருப்போம். அந்த 2 அரை கடிகை என்பது ஆணவ மலம் வந்துட்டு முழுமையா மலம்னு சொல்ல முடியாது. அது ஆண்டவரை வெளிப்படுத்தி கொள்ளும் நிமித்தமாக தோன்றியுள்ளதால் அது கடவுளான்மா என்று, கடவுளும் ஆன்மாவும் பிரிவற்று இருப்பதாய் நம் புரிந்து கொண்டு அது இயற்கையிலே உள்ள ஒரு மலமாக கருதப்படுகிறது. ஆனால் மேல் இயற்கையில் செயற்கை மலம் என்பது மாயையும், இயற்கையில் ஆணவம், மாயை, கண்மம். ஸோ இந்த செயற்கை மலை செயற்கையாகிய மலம் தான் கண்மம், இயற்கையில் செயற்கை தான் அந்த மாயா மலம்.
ஸோ இந்த ரெண்டு மலத்தையும் அறவெடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாயாவை அறவெடுத்து ஆத்ம ஜோதி வண்ணமா நிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த இயற்கையில் செயற்கை அப்படிங்கிறது வந்துட்டு மாயை அப்படின்னா இந்த செயற்கை வந்துட்டு கண்மம். ஸோ இந்த இரண்டு மலங்களை விடுத்து இயற்கையை சுத்த ஆன்ம வண்ணமாய் நிக்கணும். அதுதான் பட்ட மறுத்து காட்டு. நான் அப்போ ஒத்துக்கிறேன், நீ உண்மையிலேயே என்ன விரும்புறேன்ட்டு. இதனையே ஒரு ஆன்மா பவ்விய அல்லது பவ்ய ஜீவன் அடைகின்ற மேற்பிறப்பு உராத நிர்வாண நிலை என்பது சிலர் கருத்து. அந்நிலைக்கு மேலேதான் பதியோடு பிரிவர இருந்து கொண்டு வாழும் இன்பானுபவ நிலை இருக்கின்றது. அதனையே இங்கு இங்கிதமாக இசைக்கப்படுகின்றது. அதாவது நாம வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு உயிர் வடிவமாகவோ குறிப்பிட்ட ஒரு உடல் வடிவமாகவோ இல்லாமல், அதையே கற்பனை செய்து கொண்டு இல்லாமல், நாம் எல்லா காலத்திலும் ஆண்டவரோடு பிரிவுற்று இருக்கின்றோம் என்பதை உண்மையாகவே உணர்ந்து அவ்வண்ணமாய் நிற்பதுதான் பட்ட மகிழ்த்து காட்டு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இந்த மலமெல்லாம் அட்டு நம்ம நிக்கணும் அப்படின்னு இங்க நம்ம உணர்த்துற ஆண்டவர். அப்படி நிற்கும் போது அந்த நிலையிலிருந்து தயா வாழ்வு வாழணும். அந்த வாழ்வு ஓங்கும் போதுதான் நமக்கு வந்துட்டு உண்மையான கடவுள் வாழ்வு வந்துட்டு கிட்டும். ஸோ அதுதான் இந்த பாடலோட விளக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.